ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். 10 ரூபாய்க்கு ஒரு காய்கறி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயை வச்சு சூப்பரான ஒரு பொரியல் பண்ணலாம் வாங்க. சிம்பிளாக அந்த காய் எப்படி நறுக்கணுன்றதையும் நான் வீடியோ போடுறேன். கடாயில் ஒரு ஸ்பூன் தாளிக்கிற எண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை பிடிக்கணும், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுந்த உடனே பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நம்மளுடைய இஷ்டம்தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இது கூட வதக்கணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு இந்த வெங்காயம் கண்டிப்பாக தேவை. வெங்காயம்ன்றது ஆப்ஷனல், சரிங்களா? இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாவே போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸே 10 ரூபாய் கிடைக்கும். அந்த வாழைத்தண்டை தோலெல்லாம் எடுத்துட்டு ரவுண்டாக போட்டு பொடி பொடியாக நறுக்கினிங்கன்னா இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இப்போது இந்த வாழைத்தண்டை எடுத்து இதில் போட்டுருங்க. சில பேர் வாழைத்தண்டு கருத்துணுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே நறுக்கி போட்டோன்னா கருக்காதுங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்திங்கன்னா கருத்துரும். ஸோ இந்த வதங்கி இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா கூட நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிற வாழைத்தண்டை போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. தண்ணியே விட வேண்டாம், ஏன்னா வாழைத்தண்டிலே தண்ணி நிறைய இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, சீரகம் இதெல்லாம் இதோட ஒன்று சேர்ந்துடும். இப்போது இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இதை மூடி வைங்க. இது கூட சிறுபருப்பு, பருப்பு, மைசூர் பருப்பு இதெல்லாம் நம்ம வேக வச்சு இது கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா பூ மாதிரி துருவி இதில் போட்டுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வாழைத்தண்டு